இந்த ஆன்ட்டி இந்த சின்ன பையனை கூப்பிட்டுட்டு கிஸ் பண்ணிடுறாங்க. வாங்க முழு கதை என்னன்னு பார்க்கலாம். அப்படி ஒரு நாள் இந்த பையன் கிரிக்கெட் விளையாடிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த ஆன்ட்டி வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அந்த ஆன்ட்டியை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர குஷி ஆயிடுது. எப்படியாவது அந்த ஆன்ட்டி கிட்ட பேசணும்னு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. சும்மா டைம் பாஸுக்காக ஃப்ளவரை பத்தி அவங்க கிட்ட கேட்கறான். அவங்களும் ஃப்ளவரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா காதுல ஏத்திக்கலாம அவங்களே பார்த்துட்டு இருக்கான். நைட்டு தூங்கும்போது அவங்கள தேவதையா நினைச்சு இமேஜினேஷன்ல இருக்கான். அவங்களும் அவங்க கனவுல தேவதை மாதிரி வராங்க. அடுத்த நாள் அவங்க வீட்டு சவரை எகிரி குதிச்சு ஜன்னல் வழியா அவங்க என்ன பண்றேன்னு பாக்குறான். அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பின் உடம்பு பயங்கர காயமா இருக்கு. அது மட்டும் இல்லாத அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறான். அப்படி ஒரு நாள் அவங்க புருஷன் டீ போட்டு இந்த பொண்டாட்டியை கூப்பிட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவங்க பொண்டாட்டியை முட்டி போட வச்சு கை கால்லாம் கட்டி போட்டு வாயையும் கட்டி போட்டு முதுகுலே போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அவங்க பயங்கரமா வழியில துடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத இவன் எட்டி பாக்குறதையும் பாத்துடுறாங்க. அதை பார்த்தவனே இவன் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அப்படி ஒரு நாள் அவனை தனியா கூப்பிட்டு பேசுறப்ப இவன் அவங்க மேல இருக்க காதலை சொல்லிடுறான். இது தெரிஞ்ச உடனே பலார்னு அடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் என்ன பார்க்க வந்தனா உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவனும் கொஞ்ச நாள் அவங்க வீடு சைடே போறது இல்ல. அப்படி ஒரு நாள் அவன் நைட்டு படிச்சுட்டு இருக்கப்போ அவங்க வீட்டுல இருந்து பயங்கரமான சவுண்ட் வருது. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போட்டு நல்லா அடிச்சுட்டு ஒய்ஃபு கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட நாடகம் ஆடி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. ஆனா உள்ள என்ன நடக்கும்னு இவனுக்கு மட்டும் தான் தெரியுது. அப்படி ஒரு நாள் ஒரு சின்ன பையன் இவன் கிட்ட லெட்டர் கொடுக்குறான். அந்த லெட்டர்ல என்னன்னா அந்த ஆன்ட்டி நைட்டு வந்து என்ன பாருன்னு சொல்றாங்க. இவனும் அவங்க பாக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போறான். போனதுக்கு அப்புறம் அவனை பிடிச்சி கிஸ் அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் உடல் உறவை ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் இவனும் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிடுறான்.